ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கல்யாண வீட்டு உருளைக்கிழங்கு பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு ஒரு பெரிய சைஸ் உருளைக்கிழங்கை வேக வச்சு பொடிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, காரத்துக்கு தகுந்தாப்பில் மிளகாத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 10 பூண்டு பல், சின்ன வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கோம். ஒரே ஒரு தக்காளியை எடுத்து வச்சுருக்கோம் கட் பண்ணி. கருவேப்பிலை, கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கோம். ஒரு பேன் எடுத்துக்கலாம். பேனில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கடுகு கருவேப்பிலை போட்டு தாளிச்சிக்கலாம். நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் பூண்டு இதையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். தக்காளியும் சேர்த்துக்கலாம். நம்ம மசாலா எடுத்து வச்சுருக்கோம், அதையும் சேர்த்து வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம கரம் மசாலையும் மிளகாத்தூள் சோம்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அந்த மசாலோட ராஸ்மல் போகிற வரைக்கும். அதுக்கப்புறம் நம்ம உருளைக்கிழங்கு எடுத்து வச்சுருக்கோம், அதை சேர்த்து கிளறி விட்டுக்கலாம். கிளறி விட்டு நல்லா தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து எதுக்குன்னு இது வேக வச்ச உருளைக்கிழங்குனா, அதனால் ரொம்ப நேரம் வேகணும்னு அவசியம் இல்லை. இப்போ நமக்கு தண்ணி சுண்டு வந்தோடனே நம்ம ஆஃப் பண்ணிட வேண்டாம். மேலே கொத்தமல்லியை தூவி இறக்கிற வேண்டாம். ஒரு டேஸ்டியான உருளைக்கிழங்கு பொரியல் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.